கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு விலக்கி விடுவிப்பேன். எரேமியா 15:21. நம் வேதத்தில் தானியேலினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். தானியேல் 3 வேளை ஜெபிக்கிற தேவ பிள்ளையாக காணப்பட்டான். அவனுடைய உயர்வை பொறுத்து கொள்ள முடியாத சில பொல்லாதவர்கள் அவனை சிங்கக்கபியில் போடும்படியாய் திட்டங்களை தீட்டினார்கள். ஆனாலும் 3 வேளை ஜெபிக்கிற தானியேலை கர்த்தர் கைவிடாமல் எல்லா பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து அவனை விடுவித்தார். இந்த நாளிலும் உங்களை சுற்றிலும் அநேகருடைய கரங்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கலாம். இந்த நாளில் எல்லா பொல்லாத கரங்களிலிருந்து விடுவித்து கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராயிருக்கிறார். விசுவாசிங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை